Hey, hi, welcome back to my fitness journey. இது டே 5, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டே 5க்கான வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட்ல இருந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதுல நான் வார்ம் அப் செஷன் முடிச்சிட்டேன். அதோட வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதோட வீடியோ என்கிட்ட இல்லை ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கான மன்னிச்சிடுங்க. ஸோ அதை முடிச்சுட்டு எப்பவும் போல லெக்குக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ப்ரெஸ். ஸோ லெக் ப்ரெஸ் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் 3 செட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து 10 கேஜி போட்டு அது வந்து ஒரு 3 செட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஸ்குவாட் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து 20 கேஜி வச்சு ஸோ ஒரு செட்டுக்கு நான் 8 to 12 அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இப்போ எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஒரு 8 ரெப்ஸ்ல இருந்து 8 to 12 ரெப்ஸ் தான் வந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். என்னால் எந்த வெயிட் தூக்க முடியுமோ அந்த வெயிட் வச்சு அந்த கண்டிஷன்ல ஒரு 8 to 12 ரெப்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையிலைக்கு நான் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு காஃபி எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீட்டில் சொன்ன மாதிரி தான் கெஃபைன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறனால அதை எடுத்துட்டு டேரக்டா ஜிம்முக்கு 4 மணிக்கு வந்துட்டேன். ஸோ வந்து என்னோட எப்பவும் போல ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுல சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஷோவை தான் விடணும்னு பாக்குறேன். இந்த ஷோவை தான் வாயில வந்துன்னே இருக்குது. நான் பண்றதுனே தெரியலையே. சரி, ஓகே, அந்த ஷோவை வந்து நம்ம விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் அந்த ஷோ எதுக்கு வருதுன்னு சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறது சரியா ஞாபகம் வராத நேரத்துல நான் திங்க் பண்றதுக்கான டைமிங் தான் அந்த ஷோ அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஸோ ஐயோ, ஃபர்ஸ்ட் இந்த ஷோவை விடணும். பாத்தீங்களா, அது அடிக்கடி வருது. ஸோ ஓகே, அதை நம்ம விட்டுறலாம். அது நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம கண்டிப்பா இது பண்ணிக்கிடும். என் வீடியோ பார்க்கும்போது எல்லாமே அதுல சோன்னு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அதை கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். அண்ட் தென் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் பேர் எனக்கு மறந்து போச்சு. 1 செகண்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோமனியன் டெட் லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே ஈச் ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா 10 கேஜி அப்படி வச்சு என்னால முடிஞ்சது ஒரு 8 ரெப்ப வந்து நான் வந்து இதுல வந்து போடுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை ஃபைன் பண்ணி சொல்லுங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நானும் திருத்திக்கிட்டு அதை வந்து பண்ண ஆரம்பிப்பேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மட்டும் இல்ல, வீடியோல ஏதாவது கரெக்டா இல்ல, இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் நல்லா இருக்கும். இது ஜஸ்ட் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான். 6 மந்த்ல என்னால பண்ண முடியுதா பண்ண முடியல அப்படிங்கிறது தான். என்னால என்ன ஒர்க் அவுட் பண்றேன், அதனால அந்த 6 மந்த்ல எந்த ரிசல்ட் கொண்டு வர முடியுதா, அவ்வளவுதான். சிம்பிள் திங்ஸ். ஸோ லைட்டரா வந்து வெயிட் ஆட் பண்றதுக்கு ஜஸ்ட் அந்த சைடு இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 5 கேஜி வந்து ஆட் பண்ணிருக்கேன் இதுல. ஸோ கொஞ்சம் உள்ள கொஞ்சம் சூடா இருந்தது, வெக்கையா இருந்ததுனால லைட்டா ஃபேனை போட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் கிளிப்ல எடுத்து வச்சிருக்கேன். பட் ஒர்க் அவுட் பண்ணதான் எடுத்து வைக்கலன்னு சொல்ற இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்ல. இந்த கிளிப்ஸுமே எந்த அளவுக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் என்னடா எல்லா வீடியோலுமே ரெக்கார்ட் கொடுத்துட்டு வந்தோம், பட் எப்படி ரெக்கார்ட் ஆகாம இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்ங்கிறனால தான் அந்த மாதிரி இருந்திருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2வது செட்டு. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 ரெப்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துருப்பேன். ஸோ நீங்க ஒர்க் அவுட் எந்த டைம் ப்ரிஃபர் பண்ணுவீங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 மணி. அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னோட ஒர்க் ஷெடியூல் வந்து ஈவினிங் ஷிஃப்ட்ல இருந்து நைட் இருக்கும். அதனால எனக்கு மார்னிங் வர முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நான் அந்த டைமுக்கு வந்திருக்கேன். ஸோ உங்களோட இதை சொல்லுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரோட்டீனா ஜிம்முக்கு போறீங்களா,
தென் என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுக்கிறீங்க அந்த இதெல்லாம் சொல்லுங்க. இப்போ நான் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை மட்டும் தான் சாப்பிட்றேன். நான் இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு ஃபுட்டுமே இப்போதைக்கு எடுக்கிறது இல்ல. காலையிலக்கு ஜஸ்ட் அந்த காஃபி மட்டும் தான் எடுத்துட்டு வருவேன். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் சுகர்ல. மற்றபடி நம்ம ப்ராப்பரா இது எடுத்துக்கணும் இது எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. வீட்ல நார்மலா போனா ஏதாவது சாப்பாடு இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது தான் இருக்கும். ஸோ அதை தான் இப்போதைக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஃபுட்டு ப்ராப்பரா எடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்ததுலேருந்து அதை கரெக்டா ப்ராப்பரா ஏதாவது கொஞ்சமாவது ஒரு நியூட்ரிஷனுக்கு ஏதாவது தேவை அப்படிங்கிறத வாங்கி வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பா ஒர்க் அவுட் மட்டும் எந்த ஒரு இதுக்குமே இது கிடையாது. நம்ம ஃபுட்லயும் வந்து கான்சன்ட்ரேஷன் கரெக்டா பண்ணாதான் நம்மளுக்கான பெர்ஃபெக்ட் ரிசல்ட்ங்கிறத நம்ம கொண்டு வர முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ போடுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்கேரியன் ஸ்பிட் ஸ்குவாட்டு. ஸோ இதெல்லாம் போடும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கெல்லாம் வந்து காலே ஆட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அந்த நடுக்கம். சரி ஒரு வீடியோ எடுத்துடணுமே அப்படிங்கறதுக்காண்டி நான் அதை பண்ணேன். ஸோ இது எடுக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா உங்க சீட்டர்ல கரெக்டா உட்காந்துட்டு உங்க காலை நீட்டிங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் லென்த் வருதோ அந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் லெக்கை வச்சுட்டு ரெண்டாவது லெக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட்ல வச்சுட்டு அப்படியே டைரக்டா நீங்க வந்து கீழே உட்காந்து எந்திரிக்கணும். இதுதான் உங்களோட ஒர்க் அவுட். இது ஃபைனலா சும்மா ஒரு ஆப்ஸ் ஒர்க் அவுட் போடலாம்னு சொல்லி யூடியூப்ல பார்த்து ட்ரை பண்ணது. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஸோ என்னால் ஸ்டார்டிங்கில் முடியாததுனால இது எப்படி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுதான். ஆனால் நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன். அதுக்கான வீடியோ கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆகலை, வீடியோ எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால தான். ஸோ இது எதுக்கு ஆட் பண்ணனா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ போக போக வீடியோ அண்ட் என்னோட ஒர்க் அவுட்டுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பா அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. ஸோ இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். இனி டே 6ல பார்ப்போம். ஓகே பாய்.